கண்ணு அதான் சார் நிறைய வந்து எல்லா வயதினரையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஏன்னா எலெக்ஷன் பக்கமாக வர்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் எடுத்ததெல்லாம் 30 வயசுக்கு மேலே எடுத்தோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எடுத்துட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் வந்துட்டு 1989 நடந்த எலெக்ஷன் மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. மும்முனை போட்டிக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. திமுக எப்படி வச்சுங்க நோட்டாக்கு வந்துட்டு இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. குமராபாளையத்திலிருந்து பள்ளிப்பாளையம் வரைக்கும் இருக்கக்கூடிய மெயின் ஏரியாவில் தான் பார்த்துருக்கோம். இன்னும் சட்டமன்ற தொகுதிங்கிறது பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குது. இன்னும் கிராமப்புறம் இந்த பக்கம்லாம் எடுக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட மும்முனை போட்டியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மாதிரி தெரியுது. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா குமராபாளையம் தொகுதி. அதாவது வந்துட்டு பாலத்துக்கு அந்த பக்கம் பவானி தொகுதி, பாலத்துக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு குமராபாளையம் தொகுதி. இந்த தொகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2011, 2016, 2021 இந்த 3 தடவையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. அவர் தங்கமணி அவர்கள் வந்துட்டு 3 டைமே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் இந்த தொகுதியில். இந்த தொகுதியில் இப்போ நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வரைக்கும் 450 சாம்பிள் எடுத்துருக்கிறோம். பொண்ணு கட்டை கொட்டை அவரை கொட்டை கத்திரிக்காய் போடுறீங்களா? நம்ம போடுறது அவனுக்கு இல்லை எனக்கு இல்லை. ஆனால் போடுறேன் மகளை விட்டு போடுறேன். என்ன போது எங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். வேல் நம்பி நீங்கள் போடுறீங்களா? ஓட்டு போடுறீங்களா? கருத்து கணி போட்டு போட்டு ஓகே. பள்ளிப்பாளையத்துக்கு எவ்வளோ தூரம் வருங்கண்ணா? போடுங்க. ஓகே. தட்டாங்கோட்டை அப்புறம் போடுங்க. அட்வான்ஸாக போட்டோமா? போடுங்க. ஓகே.
யாருக்குக்கா? நீங்கள் நானே தான் போடணுமா? ஓகே அண்ணா ஒரு நிமிஷம். ரைட். சரிங்களா? ஓட்டு போடுறீங்களா? அதே தான். கொமராபாளையம்ல டிஎம் தோட முடிக்கிறோம். ஒரு நிமிஷம். போட்டாச்சு. இல்லை ஈவினிங்குள்ளே போட்டுருவாங்க. கேட்கறதுக்கு நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மறைவாசி இல்லை காட்டலைங்க. எதையுமே கவனிக்காத 6 மாசம் வாங்கி ஜோன் கொடுக்கலான்னு பார்த்தியா? நீ எதுக்கு கேட்கணும்ல? ஓகேங்களா? போட்டும். ஓகே போட்டு அந்த பொட்டி எதுக்கு போடுற? அவங்களுக்கு யாருக்கு போகிறாங்க கேளுங்க, கேட்டு நீங்களே கூட எனக்கு 2 நீ போடா எழுந்துச்சு. அக்கா சேனல்ல வருமாமா? யூடியூப் சேனல் போட. யாரும் காட்ட தேவையில்லை. தெரியும்ல. நீங்க போலினே டீ வந்து சரிங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க. மாசாமி அங்கே கேட்குறாங்க. பரவாயில்ல. பாருங்க சொல்லியே குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நோட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதுக்கு தேவை விட்டுருவாங்க. அவ்வளவு அதுக்கு தேவை விட்டுருவாங்க. சரி சரி கொட்டி தாலி வேலை முடிஞ்சு. அப்புறம் அங்க போய் ஆமா ஆமாங்க. எத்தனை ஓட்டு உள்ள போகிறாங்க கணக்கு. ஓகேங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மதியானம் ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி வந்துட்டு தேர்தல் கருத்து கணிப்பு வந்துட்டு எடுத்திருக்கிறோம். குமராபாளையத்திலிருந்து பள்ளிப்பாளையம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 மாதிரிகள் இருக்கும். இதில் எந்த கட்சி லீடில் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓட்டு எண்ணிக்கை முடிச்சதுக்கப்புறம் பார்த்துருவோம்.
மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குமராபாளையம் தொகுதி. இந்த தொகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொகுதி ஆரம்பித்து 3 சட்டமன்ற தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுக வந்துட்டு வெற்றி பெற்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமணி அவர்கள் வந்துட்டு 3 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த தடவை கருத்து கணிப்பில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம். இந்த சாம்பிள்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கட்டி எடுத்துருங்க. கட்டி கண்ணு அதான் நிறைய ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரும் சீட் எடுத்துடலாங்கன்னா எவ்வளோன்னு எண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தியில் நிறைய இருப்பாரு. நம்ம எடுக்க நான் வந்து உதயசூரி மட்டும் முதல்ல எண்ணிடலாம். சார் சார் அப்படியே உங்களுக்கு நிறைய இருப்பாரு. மோட்டார் போட்டுக்கின்ற இருந்துன்னா தெரியும். குமராபாளையத்திலிருந்து பள்ளிக்குளம் வரைக்கும் மேக்சிமம் வந்து கிராமத்துக்குள்ள போகல. நான் விசைத்தறி தொழிலாளர் நேரம் வீட்டுக்கு போகல. இது வந்துட்டு அவுட்டர்ல எடுத்தது. ஊருக்குள்ள வந்து ஒரு 2-3 ஊருக்குள்ள மட்டும் போயிருக்கிறோம். அந்த வழியில் இருக்க 2-3 ஊருக்குள்ள மட்டும் போனோம். ஊருக்குள்ள மட்டும் போய் எடுத்துக்கிறேன் தான். இந்த வாக்குப்பதிவுங்கிறது எல்லா வயதினரையும் சார்ந்து இருக்கும். இது இந்த டைம் வந்து எல்லா வயதினரையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஏன்னா எலெக்ஷன் பக்கமாக வர்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் எடுத்ததெல்லாம் 30 வயசுக்கு மேலே எடுத்தோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்கிறது அடிக்கும். மக்கள் ஆர்வம் ஓட்டு போடுறாங்க. போடுறாங்கண்ணா. பணம் கேட்குறாங்க. ஓட்டு போட பணம். ஒரு சிலர் ஓட்டு போடுறதுக்கு வந்து எப்போ காசு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எலெக்ஷன் வந்துட்டு 1989 நடந்த எலெக்ஷன் மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. மும்முனை போட்டிக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. முன்ன போட்டி வந்து அப்புறம் திமுக வந்து 89 திமுக வந்துச்சு. மும்முனை போட்டிக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. தேர்தல் எப்போ இருக்கும்?
ஒரு வாரத்தில் 2 டேட் வந்துருங்க. மார்ச்ல பிப்ரவரி லாஸ்ட் கூட டேட் வந்துருங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் லீவ் இல்லைங்களா? அதான் பிப்ரவரி லாஸ்ட் எலெக்ஷன் ஏப்ரல் கடைசி ஆ டேட் கரெக்டாக வரணும். ஆ ஆ ஆ அந்த மேலே வந்து இது பண்ணுங்க. அப்படி இருக்கிறத யாராட்ட எவ்வளோ இருக்கிறதுங்கிறது எழுதிடலாம். மக்கள் சந்தோஷமா வாக்களிக்கிறீங்களா? சந்தோஷமாக வாக்களிக்கிறாங்க. இந்த டைம் வந்து மிகுந்த ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் அறிவிப்புகள் வந்து எல்லா பக்கமே பயங்கரமாக சிட்டிங் ஏரி 3 தடவையும் கடந்த 3 முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் இல்லையே 3 தடவை தங்கமணி தங்கமணி 3 தடவை இல்லையே 3 தடவை. ஆமாம். 2 3 4 5 6 7 8 9 தண்ணி 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 48 புதுடிங்க 39 48 39 33 48 34 உங்களுதுன்னா 39 42 உங்களுது 33 இது வரைக்கும் 196 52 248 வாக்குகள் மொத்தம் 248 வாக்குகள். நம்ம என்னதுலேயும் ஒன்று ரெண்டு ஒரு 3 சீட் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 251 மொத்தம் 251 வாக்குகள். 251ல் இப்போ அப்படியே பிரித்து வச்சிடலாங்க. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே பிரித்து வச்சிருங்க. பக்கத்தில் உங்கள் பக்கத்துலேயே வச்சுருங்க. மறுபடியும் எண்ணிக்கலாம். திமுக தனி அதிமுக தனி ரிசல்ட் தனி வச்சுருங்க. அதிமுக இப்படி வச்சுருங்க. நோட்டா கொடுத்துருங்க. நோட்டா கொடுத்துருங்க. நோட்டா தேமுதிக அதெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருங்க. எங்கிட்டே கொடுத்துருங்க. நோட்டா நாம் தமிழர் இதெல்லாம் ஏதோ ஒரு வந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருங்க. திமுக அப்படி வச்சுருங்க. விசில் அங்கே வச்சு
கூட்டணி இருக்கீங்களா? ஆமாங்க, இன்னும் அறிவிக்கல. சின்னத்து மேலே இப்போ இந்த டைம் வந்து இதர நோட்டா தேமுதிகக்கான வாக்குகள் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. திமுக நோட்டாக்கு வந்துட்டு இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் 3 4 5 6 7 இது வரைக்கும் எடுத்த கருத்து கணிப்பில் வந்துட்டு நோட்டாக்கு இன்னைக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. 8 ஓட்டு நோட்டாக்கு பதிவாயிருக்குது. நோட்டாவுக்கு நான் சொல்லுவேன், நோட்டாவுக்கு 8 ஓட்டு. நோட்டாவிற்கு 8 வாக்குகள் பதிவாயிருக்குது. நாம் தமிழருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நாலு வாக்குகள், நாம் தமிழருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 வாக்குகளும், தேமுதிகவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 வாக்குகளும். இது வரைக்கும் 16 ஓட்டு வந்துட்டு ரிவீல் ஆயிருக்குது. 16ல் நோட்டாக்கு 8 ஓட்டுகளும், தேமுதிகவுக்கும் நாம் தமிழருக்கும் வந்து 4 வாக்குகளும் வந்து பதிவாயிருக்குது. ஏடிஎம்கே 32 உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கா? ஏடிஎம்கே அங்கே இருக்கா? ஏடிஎம்கே ஒரு சுற்றுல வந்துட்டு ஏடிஎம்கே 32 வாக்குகள் பெற்றிருக்குது. இன்னும் ஓட்டு இருக்கு எண்ணிட்டு இருக்கிறாங்க. 32ங்களா செக் பண்ணி ஏடிஎம்கே அந்த 32 வாக்குகள் செக் பண்ணுறோம். 2 க்ளோஸ் 3 4 5 6 7 8 9 10 11 19 20 21 22 23 24 26 32 மொத்தம் 69 வாக்குகள். ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிருங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. 1-2 மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 5000 பணம் போய் எடுத்தது. ஆமாம், எவ்வளவு? 68 ஆனால் அதிமுக விசில் 53 அதுக்கு எல்லாம் சேர்த்தியா? சேர்த்து 53 59
60 32 62 ஓ 92 விசில் வந்து 92 91 ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாங்க. இதில் ஒன்று செக் இந்த எல்லாமே விசில் கொடுத்துருக்காங்கிறத ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கங்க. கேமரா காட்டிடுங்க. விசில் இல்லை ஒரு நிமிஷம். ஓகேங்க. உங்களுக்கு 68 அப்படியே நீங்கள் விசில் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. அவர் அண்ணன் பண்ண ஒன்பது 70 20 அப்படி இது ஒரு டைம் ஏறிடுங்க. இது அதை மட்டும் சூரியன் ஆனால் நீங்கள் நம்ம தாவையை செக் பண்ணிடலாமா? பாதி இல்லை நீங்கள் அப்படியே திமுக செக் பண்ணிடுங்க. இதில் அப்படியே நீங்கள் பண்ணிடுங்க. இல்லைங்க இது தாவேக்கா திமுக அவங்க இது வந்து 47 20 67 68 வந்துச்சுங்களா? 68 இன்னொரு டைம் கூட எண்ணிக்கலாம். 67 47 20 ஓகேங்க. ஒரு நிமிஷம் டோட்டல் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நோட்டாக்கு 8, நாம் தமிழர் தேமுதிக 448, அதிமுக 70 68 திமுக இது வந்து 96 தாவேகா 251 ஒரு ஓட்டு மிஸ் ஆகுது. 68 கரெக்டாக போச்சு. திமுக வந்துட்டு இப்போ ரிசல்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மொத்தம் 250 பதிவாயிருக்குது. 250 வந்து பார்த்துட்டீங்கன்னா தாவேகா 96 ஓட்டுகளோட முதலிடத்திலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 70 ஓட்டுல 2ஆம் இடத்திலும், திராவிட முன்னேற்ற கழகம் 68 வாக்குல வந்துட்டு 3ஆவது இடத்திலும் வந்துட்டு குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எடுத்த கருத்து கணிப்புகள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா குமராபாளையத்திலிருந்து பள்ளிப்பாளையம் வரைக்கும் இருக்கக்கூடிய மெயின் ஏரியாவில் தான் பார்த்துருக்கோம். இன்னும் சட்டமன்ற தொகுதிங்கிறது பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குது. இன்னும் கிராமப்புறம் இந்த பக்கமெல்லாம் எடுக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட மும்முனை போட்டியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மாதிரி தெரியுது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. டாடா. வணக்கம் சார்.